ஐயனார் துணை சீரியல்ல நம்ம சேரன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம இந்த ராகவ் கிட்ட நம்ம சோழன் நிலாவோட கதை ஃபுல்லா ஒப்பிச்சிட்டு போயிடுறாரு. நம்ம ராகவுக்கு இது ஒண்ணு போதாதா? இந்த பக்கம் நம்ம சோழன் அவங்க ஆபீஸ்ல இருக்கிறாப்புல, அதாவது டிரைவிங் ஆபீஸ்ல தான் இருக்கிறாப்புல. அங்க குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கிறப்ப ஓனர் கூப்பிட்டு வச்சு, என்னடா பிரச்சனை உனக்கு, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம சோழனும் வந்து பார்த்தீங்கன்னா கதையெல்லாம் சொல்கிறாப்புல. இந்த மாதிரி நிலா என்னை விட்டு போயிடுவாளோன்னு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நிலாவோட பாஸ் என்கிட்ட சொன்ன விஷயம் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு, அப்படியெல்லாம் ஒன்றும் போக மாட்டாடா அப்படின்னு நம்ம சோழனோட முதலாளி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ நம்ம சோழன் பயப்படுறாப்புல. நம்ம தான் படிக்கவும் இல்லை, நம்மளே டிரைவராக இருக்கோம், வசதியும் இல்லை, வீடும் இல்லை, அதனால் நம்மளெல்லாம் எப்படி அவளுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோழனோட எண்ணமாக இருந்துக்கிட்டு இருக்கு. கடைசியில் ஓனர் இருந்துக்கிட்டு உன்னை மாதிரி ஆளுங்களை தான் வந்து நிலாவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்கிறாப்புல. அதே நேரத்தில் இங்கே நிலாவை காமிக்கிறாங்க. ஆஃபீஸ் டைம் முடிஞ்சிடுச்சு, சரி கிளம்பலாம் அப்படிங்கிறப்ப வேணும்னே சோழன் வந்து பார்த்திங்கன்னா நிலாவையும் சாரி ராகவ் வந்து பார்த்திங்கன்னா நிலாவையும் நிலாவோட ஃப்ரெண்டையும் இருக்க சொல்கிறாப்புல, ஒரு வேலை இருக்குது அப்படின்னு வேணும்னே சும்மாச்சுக்கும் சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆகியும் வரவே இல்லை. அதுக்கப்புறம் நிலாவோட ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு எனக்கு லேட் ஆகிடுச்சி, லேட்டாக போனால் திட்டுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே நிலா ராகவ் கிட்ட போய் சொல்ல, சரி அவளை மட்டும் போக சொல்லி நீ இங்கேயே இரு அப்படின்னு உட்கார வச்சிட்றாப்புல. நேரம் 6 மணிக்கு மேலே ஆகிடுது. இந்த ராகவ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வரவே இல்லை. நிலா கடுப்பாகிடுது. நிலாவுக்கு வீட்லேயும் ஃபோன் பண்ணி வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வானதியோட அம்மா அப்பா நம்ம பாண்டியனை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க. அந்த பாண்டியன் உண்மையாலுமே நல்ல பையன், பொறுப்பான பையன், பாரு நம்ம பொண்ணு நம்மக்கிட்ட சொல்லாமல் போயிருக்கு, அது தப்புன்னு நினச்சி வீட்டில் கொண்டு வந்து கொடுத்து விட்டுட்டு மன்னிப்புலாம் கேட்டு போகிறான், இவ்வளோ நல்ல பையனாக இருக்கானே அப்படின்னு பாண்டியனை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க. இதை வானதி கேட்டுட்டு பயங்கர சந்தோஷம். கடைசியாக நம்ம பாண்டியனோட மெக்கானிக் செட்டுக்கே வந்து இதை சொல்லி பயங்கர சந்தோஷப்படுறாங்க. விட்டா அவங்களே என்னை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.